2500 ஆண்டுகள் பழமையானது என கருதப்பட்ட பூம்புகார் 15000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கக்கூடும் என்று ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஆண்டுகளுக்கு முன்னர் சோழ மன்னர்கள் காலத்தில் நிறுவப்பட்டதாக கருதப்பட்ட இந்த நகரம் இந்தியாவில் மட்டுமின்றி உலகிலேயே பழமையான துறைமுக நகரமாக இருக்கக்கூடும் என பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. எனப்படும் தேசிய கடல் தொழில்நுட்ப மையத்தின் உதவியுடன் நடத்தப்பட்ட ஆய்வில் தற்போதைய கடற்கரையிலிருந்து கடலில் 40 கிலோமீட்டர் தொலைவில் நீருக்கு அடியில் 50 முதல் 100 மீட்டர் ஆழத்தில் துறைமுக நகரம் இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. ஒரு துறைமுகம், கப்பல் நிறுத்தும் இடம், மனித குடியமர்வு, கலங்கரை விளக்கம் ஆகியவை இருந்ததற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 11 கிலோமீட்டர் நீளமும் 2.5 கிலோமீட்டர் அகலமும் கொண்டதாக இந்த துறைமுக நகரம் இருந்திருக்கலாம் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கிறது. இவை அனைத்தும் தொழில்நுட்ப ஆய்வு முடிவுகளின்படி 15000 ஆண்டுகள் பழமையானவையாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்திய செயற்கைக்கோள் புகைப்படங்களை ஆய்வு செய்ததில் 6000 ஆண்டுகளுக்கு முன்னர் தற்போதைய மாயவரத்தில் கடற்கரை இருந்துள்ளது. பிறகு கடல் கிழக்காக பின்வாங்கிய போது 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் சீர்காழியிலும் 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கூரிலும் கடற்கரை இருந்ததாக ஆய்வுகள் கூறுகின்றன. 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் தற்போதைய காவிரி பூம்பட்டினம் பகுதியை கடல் அடைந்திருக்கிறது. மேலும் ஓராண்டு இந்த ஆய்வு நீட்டித்து அதன் முடிவுகள் குமரிக்கண்டம் காணாமல் போனதற்கான வரலாற்றை கண்டறிவதற்கும் வழிவகுக்கலாம் என கூறுகின்றனர் ஆய்வுக்குழுவினர். கடற்கரையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நகரம் 15000 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. கடல் மட்டம் உயர்ந்த போதும் கடல் கோளினாலும் கடலுக்குள் 3 இடங்களில் இடம் மாறி பிறகு மாயவரம் வரை தள்ளப்பட்டு சீர்காழி, நாங்கூர் என மாறி தற்போதைய இடத்தை அடைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பல நகரங்களில் ஒன்றாக நாம் கடந்து செல்லும் பூம்புகார் 15000 ஆண்டுகளுக்கு முன்பே நன்கு கட்டமைக்கப்பட்ட துறைமுக நகரமாக இருந்திருக்கிறது என்பதை நினைத்தாலே மலைப்பாக உள்ளது. வரலாற்று ஆய்வுகள் இன்னும் பல ஆச்சரியமூட்டும் அதிசயங்களை வருங்காலங்களில் கட்டவிழ்க்கலாம். காத்திருப்போம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் அபிநயா.